இப்படி ஒரு சிரிப்பு, இப்படி ஒரு சிரிப்பு. வணக்கம் வச்சுட்டு அப்படியே போயிட வேண்டியதுதான். அதனால அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ணாலும் சரி, பண்ணாவிட்டாலும் சரி, பாஜகவை வைத்து விஜய் அவர்கள் பெருசா விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஒரே சிரிப்பா இருக்கு. ஒரே 2000, 4000, 6000 மாதிரி 18% இருக்கா இல்லையான்னு டவுட்ல இருக்கும்போது ஒருத்தர் வந்து 30ன்றாங்க. பரவாயில்ல, கடந்த வாரம் எல்லாம் 40 இருந்தாங்க. ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஆயிப்போச்சு அவங்களுக்கு. தேர்தல் ஏன் நிக்க மாட்டேன்றீங்க, இடைத்தேர்தல் ஏன் நிக்கினா பதில் தெரியாது. 2024 ஏன் பாஜக எதிர்க்கிறா பதில் கிடையாது. இப்போ சிபிஐ பத்தி எதனா சொல்லுங்க, என்ன நடக்குது எதுனா பதில் கிடையாது. ஜனநாயகன் பத்தி எதுனா கேட்டா பதில் கிடையாது. ஆனா வாக்கு வங்கின்னு கேட்டா தாவே கழகர் எல்லாருமே பதில் சொல்லுவாங்க. இவர் என்னமா வெளியிலேயே வரமாட்டாரு, இவர் நம்ம கிராமத்துக்கு எல்லாம் வரமாட்டாங்க, ஓட்டு கூட வரமாட்டாங்க போல அப்படின்னு பேசுபொருள் கிராமங்கள்லாம் வர ஆரம்பிச்சு. உங்களுக்கு வந்து 3வது வருஷம் காலேஜ் இருக்குது தாவேக்கா கட்சி. ஆனா எனக்கு வந்து நான் கணத்தை எண்ணத்தோட இங்க இதயத்தோட உட்காந்துறேன். 40 பேரை இழந்த அந்த வலி வேதனையோட நான் இதை எப்படி எடுத்துட்டு போறேன். எனக்காக நீங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எனக்காக நீங்க எல்லாம் இப்படி வந்து தள்ளுமுள்ளுல கஷ்டப்படுறீங்க. இதை நினைக்கும் போது எனக்கு சங்கடமா இருக்கு. ஒரு நல்ல தலைவரா இருந்தா இப்படி ஒரு பேச்சு வந்து, நல்ல அரசியல்வாதியா இருந்தா இப்படி ஒரு தோரணை வெளிப்பட்டு இருக்கும். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். என்னுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால நான் வந்து கட்சி பொறுப்புல இருந்து விளைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். ஆனா மறுநாளே பார்த்தீங்கன்னா தென்காசியில போய் ஒரு கூட்டம், மதுரையில ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறார். மதுரையில பிரஸ் மீட் கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, விஜய நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, நான் மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஆள் இல்ல, விஜய் கட்சி என்னைய சீண்டுனாங்க, பிரின்ஸ் எலிமெண்ட்ஸ் வச்சு என்னைய தாக்க முற்பட்டாங்கன்னா நான் விஜய் கொடுக்கக்கூடிய பதிலடி வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? நல்ல விமர்சனம். நானும் அதை தான் எதிர்பார்க்கிறேன். டிவிகே வர்ச்சுவல் வாரியர்ஸ் ப்ளீஸ் ஷோ ஹூ ஹேவ் டு மிஸ்டர் அண்ணாமலைஜி. அண்ணாமலைஜி ஒரு பாசிசஜி, அவர் வந்து வெயிட்டிங்கா. நீங்க வந்து இப்போ உங்களோட அந்த கோவத்தை, உங்களோட அந்த உழைப்பு வேர்வையெல்லாம் வந்து நீங்க எப்பயுமே டிஎம்கே மேல ஏடிஎம்கே மேல தான் காட்டுறீங்க. தயவு செய்து கொஞ்சம் அண்ணாமலைஜி மேல காட்டுங்க. நாங்களும் அது வெளிப்படும் பாக்குறேன். ஏன்னா தாவேக்கா மீது கோவத்தை காட்டுறீங்க, காங்கிரஸ் மீது காட்டுறீங்க, அதாவது நாம் தமிழர் கட்சி மீது காட்டுறீங்க. ஆனா பிஜேபி மேல வந்து காட்ட மாட்டேங்க. அதனால அண்ணாமலை அவர்களை வந்து கொஞ்சம் தாவேக்கா தொண்டர்களோ இல்ல தாவேக்கா பொறுப்பாளர்களோ விமர்சனம் செய்ய வேண்டும். திருப்பி அண்ணாமலை என்ன விமர்சனம் செய்ய போறார்? நம்ம பத்திரிகையாளர் நமக்கு என்ன, ஒரே குஷி தர மாறி மாறி திட்டாங்கன்னா நம்ம அதை செய்தியாக்கி நாட்டு மக்களும் பார்ப்பாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் சீரியஸாவே பாலிடிக்ஸ் பார்ப்பாங்க? அண்ணாமலையும் விஜயும் அண்ணாமலையும் அந்த ஒருத்தர் மாறி மாறி கிண்டல் பண்றது, விமர்சனம் பண்றது நல்லா தானே இருக்கும். அண்ணாமலை கேட்கவே வேணாம், அடிக்கடி பிரஸ்ஸை பாக்குறவர், அவர் பிரஸ்ஸையே பார்க்காதவர். அது காம்பினேஷனே டிஃபரெண்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை பத்தி தாவேக்கா விமர்சனம் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது எப்படின்னா, மாணவன் சரியா படிக்கலைன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாஸ், சரிப்பா, 2வது கொஸ்டின் பாஸ், 3வது கொஸ்டின் பாஸ். அது மாதிரிதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பிரதமர் மோடியை பத்தி உங்களோட கருத்து பாஸ், அம்மையார் நிர்மலா சீதாராமன் பத்தின உங்களோட பட்ஜெட் பாஸ், அண்ணாமலை இது மாதிரி சொல்லியிருக்கிறாரு பாஸ். இப்படியே சொல்லிட்டு போயிட்டு சிரிச்சுட்டு கம்பெனி போயிடுவாங்க. இப்படி ஒரு சிரிப்பு, இப்படி ஒரு சிரிப்பு. வணக்கம் வச்சுட்டு அப்படியே போயிட வேண்டியதுதான். அதனால அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ணாலும் சரி, பண்ணாவிட்டாலும் சரி, பாஜகவை வைத்து விஜய் அவர்கள் பெருசா விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு லைன் அவ்வளவுதான். பாஜக தலைமையில், அதுவும் பாஜக தலைமையில் சொல்லியிருக்கோம். எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டேன்றாரு, தனியா ஜெயிச்சிட்டா எங்களை கைட்டு விட்டுருவார் போகுது, ஆல்ரெடி ஒரு தப்பிச்சு ஓடினாப்பல. அதனால நீங்க எப்பயுமே பேசும்போது இனிமேல்ட்டு அதிமுகன்னு சொல்ல வேணாம், பாஜக தலைமையில் கூட்டணி, பாஜக தலைமையில் கூட்டணி சொல்லுங்க. அதையே வந்து ஒரு பெரிய ரொம்ப ஒரு பயங்கரமா திட்டாரு. ஐயோ அப்படின்ற மாதிரி நாங்களே பில்டப் பண்ணிக்கிறோம், நீங்க அதை ஒண்டி பண்ணுங்க. கிட்டத்தட்ட அமித்ஷாவும் அதான் சொல்லியிருக்காரு. அமித்ஷா சொன்னதான் விஜயும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு அது பிடிக்காது. ஆனா அது மாடுலேஷன் மாத்தி சொன்னோன்னே பிஜேபி எதிர்க்கிறாருப்பா. இல்ல, உங்களோட ஆசையை வெளிப்படுத்துறீங்க. தாவேக்காவும் ஐயா அமித்ஷாவும் என்ன உங்களோட ஆசை? அதிமுக பெருசா இருக்க கூடாது, திமுக ஜெயிக்க கூடாது, இதான். அப்போ அதிமுக அழியணும்னா பிஜேபி உள்ள வரணும். அப்போ அதை என்ன சொல்லி இப்பயே சொல்லி வச்சுக்கிறது பிஜேபி ஆட்சின்னு. அதிமுக காரங்க அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அவர் தான் சொல்றாரு, நான் தான் ஹோட்டல்ல சொன்னேன், ஐடிசி ஹோட்டல்ல அதிமுக தான் தலைமை தாங்கும்னு எடப்பாடி அவரு டென்ஷன் ஆகி சொல்றாருல்ல. எப்ப எத்தனை வாட்டிப்பா இதை வந்து திட்டமிட்டு பண்றாங்க அப்படின்றதுனாலதான் அவர் கோவப்படுறாரு. விஜயும் அதான் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க பிஜேபி கிண்டல், அப்படி கிடையாது. பிஜேபியோட ஆசையை விஜய் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். எங்க பிஜேபி தலைமை எங்க தமிழ்நாட்டுல அப்படின்னா, பிஜேபி 150 சீட்ல நிக்கணும்.
அதிமுக 70 சீட்ல நிக்குது, இல்ல அதிமுக 50 சீட்ல நிக்குதுன்னா அது பிஜேபி தலைமை. காங்கிரஸ் தலைமை அப்படின்னா காங்கிரஸ் 130 சீட்டு 150 சீட்ல நிக்கணும். திமுக ஒரு 70-80 சீட்டு இருந்தா அது காங்கிரஸ் தலைமை. இந்த கூட்டணி ஆட்சி, கூட்டாட்சி அதான் வந்து மத்தியத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால இங்க வந்து களம் என்பது திமுக வர்சஸ் அதிமுக. அதை வந்து விஜய் வந்து அவருக்கு மாத்தி பாஜகவுக்கு உதவி பண்ண நினைக்கிறார். இதுதான் நான் இதுல புரிஞ்சுக்கிற அரசியல். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் விமர்சனத்தை கடுமையாக விஜய் மீது வைக்கிறார், அண்ணாமலையும் வைக்கிறார். இதற்கு செங்கோட்டையன் கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களெல்லாம் வந்துட்டு தோல்வியின் பயத்தின் காரணமாக இந்த மாதிரி பேசுறாங்க. அவங்க சீட்ல அவங்களாலே வெற்றி பெற முடியாத ஒரு நிலையை தாவேக்கா உருவாக்கி விட்டது. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் வந்து எப்படா தமிழ்நாட்டுல தேர்தல் வரும், ஓட்டு அளிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல இருக்கிறாங்க. இதெல்லாம் வரலாற்றுல முதன்முறை அப்படின்றாரு. அதுதான் அந்த படம் இம்பாக்ட். ஒரு படத்துல வெளிநாட்டுல இருந்து விஜய் வந்து ஓட்டு போட்டு போவாருல்ல, அதான் படம் பார்த்தவங்க அப்படிதான் இருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு ஓட்டு போடுறதுக்கு வருதுன்றது முன்னாடில இருந்து வந்து போட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு வசதியா ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு, அதனால அதை சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம கேட்கிற கேள்வி வந்து என்னன்னா, பொதுமக்கள் சார்ந்த அரசியல் எங்க அப்படின்னா அதுக்கு பதில் வராது. இப்போ திருமாவளவன் இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா தோல்வி பயத்தால் அவர் இது மாதிரி பேசுறாரு. நயினார் நாகேந்திரன் இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு உங்களை பத்தினா தோல்வி பயத்தால் அவர் அப்படி சொல்லுகிறார். அதனால எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்றாரு அப்படின்னா தோல்வி பயத்தினால் அதனால் அப்படிதான். ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்து உங்களை விமர்சனம் பண்ணிட்டாரு, இல்ல திமுக பெரியசாமி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு தோல்வி பயத்தினால் இதனால். அப்போ ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு கேள்வி ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. எந்த கேள்வி கேட்டாலும் இதை சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப நம்ம பிஜேபிக்கு இப்படி பாஸ் பார்த்தோம். பாஜக பத்தி உங்களோட விமர்சனம் பாஸ் தெரியாது, பட்ஜெட் பத்தி பாஸ், அண்ணாமலை பத்தி எதனா சொல்றீங்களா தெரியாது. அது மாதிரி இது வந்து எந்த எதிர்கட்சி, அதாவது தாவேக்காவா அல்லாத கட்சி, நாளைக்கு அண்ணன் சீமான் ஏதோ ஒரு கருத்து சொல்றாருன்னா தோல்வி பயத்தால் அண்ணன் சீமான் இவ்வாறு பேசுகிறார். இந்த மாதிரி ஒரு 10 கேள்வி அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பத்திரிகையில நிறைய சந்திக்கலாம், அதான் நான் சந்திக்கிறேனே. இல்லைங்க நீங்க இல்லைங்க தலைவர் விஜய் தான் என் போன்ற எளியவனும் பத்திரிகையாளர் சந்திக்கணும்னு தயார்படுத்தியிருக்கார். நீங்க இதைதான் பார்க்கணும், இதுதான் செய்தி, இது ஒரு பதில். இந்த மாதிரி காமனா ஒரு 10 பதில் வச்சிருக்கிறாங்க. நீங்க எந்த கேள்வி எப்படி கேட்டாலும் இந்த பதில சொல்லிட்டு போயிடுவாங்க. கூட்டணி யாருமே வரலையே அப்படின்னா நாங்க மக்கள் கூட தான் கூட்டணி இருக்குமே, இது உங்களுக்கு தெரியாதா? வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு, நாங்க ஜெயிச்சிட்டோம், இது ஒரு பதில். இந்த மாதிரி ஒரு 10 பதில் இருக்குங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் இதையே சொல்லிட்டு திருப்பி திருப்பி சொல்லிட்டு அப்படியே தேர்தல் வரலாம் அப்படியே ஓட்டிடுவோம். சார், இப்ப ஆதவ அர்ஜுனாவுடைய வீட்டுல விஜய் அவர்களுக்கு ஒரு விருந்து என்பது வைத்திருக்கிறார். அந்த விருந்தை வந்து பாஜக போய் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க வந்துட்டு திமுகவுடைய பி டீமாக செயல்படுறீங்க, ஆதவ அர்ஜுனா வந்து திமுகவுடைய கைக்கூலி, நீங்க திமுகவுக்கு எதிராக எதுவுமே பேசுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பு மிக கடுமையாக விஜய் மீது ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராகுல் காந்தியுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி, தாவேக்கா வந்து 18% வாக்கு வங்கி அவங்களுக்கு இருக்கு, அவங்க வந்துட்டு 2வது பெரிய சக்தியாக தமிழ்நாட்டுல வருவாங்க, அதிமுகவை பின்னுக்கு தள்ளிடுவாங்க அப்படின்றாரு. அதற்கு பதிலாக இன்னொரு தரப்பு டிவிகேல இருந்து அருண்ராஜ் என்ன சொல்றாருன்னா, அதை எப்படி நீங்க குறைச்சு சொல்லலாம், நாங்க 30% வாக்கு வங்கியை வந்து தனித்தே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிலை கொடுக்கிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்கறீங்க? ஒரே சிரிப்பா இருக்கு. ஒரே 2000 4000 6000 மாதிரி 18% இருக்கா இல்லையான்னு டவுட்ல இருக்கும்போது ஒருத்தர் வந்து 30ன்றாரு. பரவாயில்ல, கடந்த வாரம் எல்லாம் 40 இருந்தாங்க. ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஆயிப்போச்சு அவங்களுக்கு. இந்த தங்க விலை எப்படி ஏறி இறங்கின்னு இருக்கும், ஒரு நிலையா நிக்காது ஒரு இடத்துல, அந்த மாதிரி ஆயிப்போச்சு தாவேக்காவோட ஓட்டு. எனக்கு தெரிஞ்சு அரசியல்ல வந்துட்டு எந்த ஒரு கட்சியுமே 6 வாரத்துக்கு 4 வாரத்துக்குலாம் இந்த மாதிரி வாக்கு விகிதாச்சாரம் கூடி குறைஞ்சதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா இங்க இருந்து வருது, பேப்பர்ல இருந்து வருது, களத்துல அது இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு தேர்தலை நின்று முடிஞ்சாதான் அது வந்து என்ன வந்து ஓட்டு வருதுன்றது தெரியும். உதாரணத்துக்கு வந்து இப்போ திமுகல வந்து அவங்க வந்து அதை பத்தி பெருசா போட்டு பேசுறது கிடையாது. அதிமுகலையும் அவங்களோட வாக்கு வங்கியை பத்தி பேசுறது கிடையாது. ஆனா இவங்க ஒண்டி பாத்தீங்கன்னா தொடர்ந்து வாக்கு வங்கி வாக்கு வங்கி வாக்கு வங்கினாங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு 20% இருந்துச்சுன்னாங்க, அப்புறம் 24ன்னு சொன்னாங்க, அப்புறம் 30க்கு போனாங்க, 34 போய் 40 போயிட்டாங்க. இந்த 24ல இருந்து 40 போகும்போது அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என்ன அவங்க கிட்ட ஒரு தரவு டாக்குமெண்ட் இருக்குன்னா, தமிழ்நாட்டுல 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது, உங்களுக்கு இருக்குதா அப்படின்னா அது தெரியாது. ஆனா அவங்களுக்கு இருக்கிறதா சொல்லி அவங்க கிளைம் பண்றாங்க. அப்புறம் 1 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதையும் கிளைம் பண்றாங்க. சோ அப்ப அவங்க கிட்ட இருக்கிற தரவுகள் ஆதாரம்னா இதுதான். இது தாண்டி எதுவுமே இல்லை. மீறி கேட்டா விஜய் நான் மேல அன்பு வச்சிருக்கிறாங்க, பாருங்க எவ்வளவு பேர் பிளைங் கிஸ் கொடுக்குறாங்க, எவ்வளவு பேர் வைபு பண்ணி ஆட்டிட்டு போடுறாங்க, இவ்வளவு கூட்டம் வருது, இதெல்லாம் காட்டும்.
இது எந்த அளவுக்கு வாக்கா மாறுது அப்படின்றது தேர்தல் முடிவுல தான் தெரியும். ஆனா, ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அந்த 10 டாபிக் சொன்னேன் இல்லைங்களா? அதுல வாக்கு வங்கியும் வரும். வாக்கு வங்கிய பேசும்போது 40% கம்மி சொல்லவே கூடாது. குறைஞ்சபட்சம் எதிர்ல இருக்கவங்க ஒத்துக்கலன்னா 30%க்குனா வாக்குவாதம் பண்ணுங்க அப்படின்றது அந்த ஸ்ட்ராட்டஜி. இப்ப நிர்மல்குமார் ஐயா அதுக்கு தான் வராரு. இல்லங்க 30 கம்மி நாங்க ஒத்துக்க மாட்டோம். எப்பா இருக்கா இல்லையா தெரியலையேப்பா. அதெல்லாம் இல்லங்க. எங்க மேல சொல்ட்டாங்க. எங்க வியூக வகுப்பாளர் எங்களுக்கு என்ன சொல்லி குடுத்துருக்காங்கன்னா 30. கொஞ்சம் மண்ட காஞ்சவன் யாருன்னா விவாத நிகழ்ச்சியில வந்தா ஒண்ணும் தெரியல அப்படின்னா 40. இல்ல நாங்களே பேசி கை தட்டிக்கிற மாரி இடம்னா 40க்கு மேல. எங்களோட ஸ்ட்ராட்டஜி இதுதான். நாங்க இப்படியே சொல்லி மக்கள நம்ப வச்சுட்டோம்னா, மக்களும் இப்படியே போட்டு குடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு வசதியா இருக்கும். நாங்க போய் வீடு வீடா ஓட்டு கேட்கறது, தெரு தெருவா போய் வணக்கம் வைக்கிறது, மக்களுக்கு வந்து ஒரு தேர்தல் அ நேரத்துல வாக்குறுதி குடுக்குறது, வேட்பாளர் நிறுத்துறது, அவங்களுக்கு வாக்குறுதி மக்களுக்கு தொகுதி ரீதியா வாக்குறுதி சொல்றது, அரசியல் பண்றது, மக்கள் பிரச்சனை கேட்கிறது இதெல்லாம் வேணாங்க. இது இது பாருங்க சிம்பிளா இருக்கா? இப்படி 24, 30, 40 24, 30, 40 இப்படியே அப்படியே மூளை செலவை செய்து அப்படியே பழக்கம் பண்ணோம். அதனால வாக்கு வங்கி, வாக்கு வங்கி, வாக்கு வங்கி. பட்ஜெட்ட பத்தி கேட்டா பதில் கிடையாது. தேர்தல்ல ஏன் நிக்க மாட்டேன்றீங்க? இடைத்தேர்தல்ல ஏன் நிக்கலன்னா பதில் தெரியாது. 2024 ஏன் பாஜகவ எதிர்க்கனா பதில் கிடையாது. இப்போ சிபிஐ பத்தி எதனா சொல்லுங்க. என்ன நடக்குது எதுனா பதில் கிடையாது. ஜனநாயகன் பத்தி எதுனா கேட்டா பதில் கிடையாது. ஆனா வாக்கு வங்கின்னு கேட்டா தாவேக்கால இருக்கிற எல்லாருமே பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சிலபஸ்ல வாக்கு வங்கி இருக்கு. ஆனா பொது வாழ்க்கையில, பொதுமறையில என்னன்னா, வாக்கு வங்கி என்பது தேர்தல்ல நின்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கட்சிக்கு எவ்வளோன்றது தெரியும். அதுவரையிலும் அது ஒரு புரியாத புதிர். நான் கூட சொல்கிறேன், கணிசமான வாக்கு வாங்குவார். 3வது பெரிய கட்சியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, அந்த 3வது பெரிய கட்சி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். முதலமைச்சர் ஆயிடுவாரு. அதிமுக வீழ்த்தி விடுவாரு. திமுக ஆட்சியில இருந்து இவர் தான் அகற்ற போறாருன்னு அந்த பிம்பம் இருக்கு பாருங்க. ம். அதுலதான் நமக்கு வந்து சந்தேகங்கள் நெறைய இருக்கு. சார் ஏற்கனவே விஜயுடைய வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கட்சியாலே அறிமுகப்படுத்தப்பட்ட பிரசாந்த் கிஷோர் அவங்க கட்சி மேடையிலலாம் ஏற்றினாங்க. ஆனா அவர் வந்துட்டு பீகார் தேர்தல் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ விஜய் கூட தொடர்புலே இல்லை. ஏற்கனவே இருந்த வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த தான் இவங்க பிரபலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. விஜயை வந்து போட்டோ போட மாட்டாங்க. விஜய்க்கு புஷி ஆனந்தே எதிரியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின ஆடியோலாம் சமீபத்துல வைரல் ஆச்சு. இந்த சூழ்நிலையில ஆதவ அர்ஜுனா வந்த பிறகு தனக்கு முக்கியத்துவம் குறைந்திருக்கிறது. அந்த வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டப்ப கூட இவரை வந்து கூப்பிடல. இவருடைய ஆபீஸ்ல வேலை பார்த்தவங்க கூட அத்தனை பேரும் வெளியேறிக்கிறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் தற்போது வருகிறது. ஜான் ஆரோக்கியசாமி வீக வகுப்பாளர் பணியிலிருந்து வெளியேற போகிறார். தாவேக்கால இது ஒரு முதல் பிரச்சனையாக பூகம்பமாக கிளம்ப போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் செய்தி போடுறாங்க. அதை எப்படி பார்க்கிறது? தெரியலங்க. அந்த அளவுக்கு போகுமா? வியூக வகுப்பாளர்ல இருந்து அவர் பதவியில இருந்து வெளியில போவாரான்னு தெரியல. காரணம் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன். கடலூர்ல வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அப்போ வந்து கலெக்டரா வந்து ஒருத்தர் இருக்கிறாரு. அப்ப ககன்தீப் சிங் பேடி வந்து மூத்த ஆ நிர்வாகி. அவர் வந்து அத மேற்பார்வை பார்க்கிறாரு. அப்போ அங்க மைக் போடும்போது கலெக்டர் என்ன பண்றாரு, அவரு செக்ரட்டரிய கூப்பிடுறாரு முன்னாடி. அப்போ இல்ல, இல்ல. அது எம்எல்ஏ பேசணும், மினிஸ்டர் பேசணும். நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஆபீசர்ஸ். பிரஸ் பிரீஃபிங், பிரஸ்ஸுக்கு பப்ளிசிட்டி எல்லாம் அவங்க பார்ப்பாங்க. நம்ம அதுக்கு போக்கூடாது. அப்படின்னு சொல்லி ஜூனியரா இருக்கிற கலெக்டருக்கு ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆபிசர் ஒரு விளக்கம் குடுக்குறாரு. இத்தனைக்கும் ககன்தீப் சிங் பேடியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு அதிகாரி தான். ஒரு ஆளுமை தான் அவர். அப்போ அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, யார் எவ்வளவு பண்ணணும், எது பண்ணணும் அப்படின்றது. விஜய்க்கு உண்டான அரசியல் வலிமை, அரசியல் கிடைக்கக்கூடிய அந்த விளம்பரம், பப்ளிசிட்டி எல்லாமே விஜய்க்கு தான் வரும். நாளைக்கு ஜெயிச்சா கூட வந்து விஜயோட முகத்துக்காகவும், தாவேக்காவோட தொண்டர்களோட உழைப்புனாலதான் இது கிடைச்சது அப்படின்றது தான் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜா இருக்கும். பட் என்ன ஆகி போச்சுன்னா, ஜான் ஆரோக்கியசாமி, ஜான் ஆரோக்கியசாமி, ஜான் ஆரோக்கியசாமின்னு சொல்லிட்டு நிறைய பப்ளிசிட்டி ஃபர்ஸ்ட் ஜாஸ்தி ஆகி போச்சு. பிளஸ் அது கூட இப்ப நிறைய மைனஸ் ஆகுது விஜய்க்கு. விஜய்க்கு வந்து கிராமங்கள்ல வந்துட்டு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இவர் என்னம்மா வெளியிலேயே வரமாட்டேன்றாரு, இவர் நம்ம கிராமத்துக்கு எல்லாம் வரமாட்டார் போல, ஓட்டு கேட்க கூட வரமாட்டார் போல அப்படின்னு பேசுபொருள் கிராமங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. கிராமத்தை பொறுத்தவரை என்ன இன்னைக்கு யாருன்னா வாங்க கூட்டம் போடுங்க, நாங்க வந்தா எங்களுக்கு 200 ரூபாய், ஜென்ட்ஸ்னா லேடிஸ் வந்தா 300 ரூபாய் அப்படின்றது ஒரு எழுதப்படாத சட்டமா இருக்கு. யாருன்னா நீங்க உங்க அரசியல் கொள்கையை நீங்க பேசிக்கங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டுக்கோங்க. எங்களுக்கு இது பிக்கப் டிராப் வசதிகார அமைச்சரா இருக்கிறாரு, இல்ல வசதிகார மாவட்டமா இருந்தா கொஞ்சம் நல்ல வண்டியா கொடுங்க. ஒண்ணும் இல்லைன்னா
இந்த குட்டி யானையில நாங்களே வந்துக்கிறோம். இவ்வளவுதான். அந்த அந்த ஏரியால அவரோட செல்வாக்கு நீங்க வந்து பஸ்ல கூட்டின்னு வராரா, லாரியில கூட்டின்னு வராரா பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இதான் கலை யதார்த்தம். ஆனா நான் வரவே மாட்டேன். உங்க வீட்ல ஒரு விஜய் ஈராக்குல பாருங்க. அவர வெளில அனுப்புங்க. உங்க வீட்ல ஒரு விஜய் ஈராக்குல அவள வெளில அனுப்புனா, எப்பா அவங்கலாம் ரூ. 200 ரூ. 300 குடுத்து கூப்பிடுறாங்க. நாங்க ஓட்டு போடுவோம். போட மாட்டேன்னு சொல்லல. நீ எல்லாமே எங்ககிட்டயே எதிர்பார்க்கிறியேப்பா. படத்துக்கு போனாலும் காசு குடுக்கணுன்ற, அரசியல் பண்ணனாலும் நீங்களே பண்ணுங்கன்ற. அப்ப நீ என்னதான்ப்பா பண்ண போற? இல்ல நான் வந்து ஊழல குழைப்பேன். அப்படின்ற மாரி இவரு சொல்லுவாரு. நீங்க எதனா ஒரு விஷயத்த பண்ணி காட்டி ஒரு கிராமத்த தத்தெடுத்திருந்தீங்க. இல்ல ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி இம்ரான் கான் சொல்லுவாங்க பாகிஸ்தான்ல. ஆஸ்பத்திரி கட்டி குடுத்திருக்கிறாரு. வாசிம் அக்ரம் நெறைய செஞ்சிருக்கிறாரு. அ அங்க இருக்கக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ் நெறைய பண்ணியிருக்கிறாங்க. ஆனா விஜய் சார் அந்த மாரி எதுவும் ஒண்ணும் ஒரு ஆஸ்பத்திரியோ, இல்ல ஒரு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி விட்டு, அதுல ஏழை பாடிகள் படிக்கிற மாரி, இல்ல வந்து ஒரு 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 இன்ஸ்டிடியூட் நடத்தி அதுல பயிற்சி குடுக்குற மாரி, அந்த மாரிலாம் எதுவுமே பண்ணல. அப்போ ஆனா இவரு என்ன சொல்றாருன்னா, "வூட்ல இருக்கிற விஜய அனுப்புங்க. ஏன்னா நான் வரமாட்டேன்." இப்ப கிராமத்துல இதெல்லாம் ஒரு பேசு பொருளா ஆரம்பிச்சுச்சு. இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க நகரத்திலேயே உட்கார்ந்து வர்ச்சுவல் வாரியர்ஸ வச்சு ட்விட்டர் அக்கவுண்ட்ட பார்த்துட்டு இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவங்களுக்கு வந்து இது எங்க போய் நிக்க போகுது அப்டின்னா, இந்த வியூக வகுப்பாளரு, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள், அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் வந்து ஒரு பிம்பத்த கட்டமைத்து வச்சிருந்தாங்க. அந்த பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமா உடையும்போது ஒரு சில கசப்பான விஷயங்கள் வருது. அதன் அடிப்படையில தான் இந்த மாரி செய்திகள் வருது. ஆ திரும்பவும் நம்ம குறிப்பா சொல்லணும்னா, அந்த அதிகாரி வியூக வகுப்பாளர் வியூக வகுப்பு குடுத்துட்டு அமைதியா இருக்கும். வியூக வகுப்பாளர் பேச்சு அதிகமா வருது. எதுவா இருந்தாலும் இவரு ஜான் கிட்ட கேட்கிறாரு. ஜான் கிட்ட கேட்கிறாரு. சரி நெறைய மீம்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க விஜய் சார வச்சு. ட்ரால் ஐட்டமா ஆயிட்டாரு. விஜய் சார வச்சு காமெடி எல்லாம் நெறைய வருது. அப்படி இருக்கும்போது, ஒருவேளை இவரு அமைச்சு குடுத்த வியூகம் சரியில்லையோ! அப்படின்னு சந்தேகம் வரும். அதே மாரி கூட்டணி வந்து அவங்க வராங்க, இவங்க வராங்கன்னுலாம் சொன்னாரு. யாருமே வரல. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா, தனியா நிக்கிறாரு தேர்தல்ல. தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா, தனித்து விடப்பட்டிருக்கிறார். 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆட்சியிலயும், அதிகாரத்திலயும் நான் பங்கு தரேன்னு கூப்பிட்டோம். யாரும் வரல. இதுதான் கள நிலவரம். இந்த இந்த நேரத்துல வரணும். இப்பவும் ஒண்ணும் தப்பு இல்ல. இந்த விமர்சனத்த விஜய் அவர்கள் தவிர்க்கலாம். எப்படின்னா, இன்றே, இனிதே, உடனே ஐயா ஓபிஎஸ்ஸ உடனே அணுகணும். ம். பிரேமலதா அவர்களை உடனே அணுகணும். அதுக்கப்புறம் வேற யார் இருக்கிறாங்க வெளியில? ஐயா அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். இதுல யாரையோ ஒரு 2 பேர போய் பார்த்து ஊர்ல ரொம்ப ஒரு மாரி பேசிக்கிறாங்க. அந்த படத்துல புதுக்கோட்டை படமா? அது என்ன படம் அது? வட சென்னையா? "அசிங்கமா இருக்குது குமாரு. ஊர்ல எல்லாம் ஒரே மாரி பேசிக்கிறாங்க உங்களுக்கு. சிரிக்க வேணாம் சொல்லு குமாரு" அப்படின்னு தனுஷ் படத்துல ஒரு டயலாக் வரும். அது ம். மாரி இவங்கலாம் கூட்டணி வரல, வரல, வரலன்னு இனிமேல் விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால இவரு என்ன பண்ணணும்னா, ஏதோ ஒரு ஆளுமைய போய் பார்த்து, உடனடியாக கூட்டணிக்கு நீங்க வாங்க. கண்டிப்பா வந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த மதச்சார்பின்மையோ, இல்ல வந்து ஒரு வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கு உண்டான நல்ல அரசியல், தூய அரசியல் நான் தருவேன் அப்படின்ற அந்த உத்தரவாதத்த இளைஞரா இருக்க அதாவது ஐயா அன்புமணி இல்ல ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும், இல்ல பிரேமலதா அவர்களுக்கும் புரிய வச்சு அவங்க கூட்டணியில அவர் கொண்டு வந்தாருன்னா, அது ஒரு அணியாக பார்க்கப்படும். காங்கிரஸ் சார்? காங்கிரஸ் அது போக வாய்ப்பு இருக்கா? தாவேகா? காங்கிரஸ் வந்துட்டு தாவேகாவை வைத்து பேரத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பிரவீன் ம். சக்கரவர்த்தி இன்னொரு ஜான் ஆரோக்கியசாமி. அவரு வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர் சொல்லிக்கொண்டு, அவரு சொன்னது எல்லாமே ஃபெயிலியரு. பாரத் ஜோடோ யாத்திரைல போயிட்டு ஒழுங்கா போயிருந்த ராகுல் காந்திக்கு தப்பு தப்பா வழிய சொல்லி, தப்பு தப்பா அந்த பிரச்சாரத்த மாத்தி, ரஃபேல பத்தி பேசுங்க அது எடுபடும். நீங்க வந்து ம். நாய் ஐஸ்கிரீம்னு ஒண்ணு. அத பத்தி பேசுங்க. வேலை வாய்ப்பு பத்தி பேசுங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அக்னிவீர பத்தி போதிய அளவுக்கு பேசல. லாக்டவுன் பத்தி பேசல. கரோனா டெத்த பத்தி பேசல. மக்களோட வாழ்வாதாரம், மக்களோட பிரச்சனைய பத்தி பேசாம, மடைமாற்றம் பண்ணி, அவருக்கு தெரிஞ்சது தான் அரசியல் சொல்லி பண்ணி, ராகுல் காந்தி நீங்க பிரதமர் ஆயிடுவீங்கன்னு சொல்லி தோற்கடிச்சு விட்டுட்டார். ஒரு வியூக ம். வகுப்பாளர் வந்து அரசியல்வாதி ஜெயிச்சா காலர தூக்கி விட்டு நான் வியூக வகுப்பாளர் சொல்லிக்கிறீங்க. தோத்தா அமைதியா இருக்கீங்க. அது காங்கிரஸ் கட்சின்றதுனால பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை பெருசா எடுக்கப்படாது. இதே வேற ம். கட்சியா இருந்தா, அண்ணாமலை எப்படி பதவிய விட்டு எடுத்து போய் வெளில வச்சிருக்காங்க தேர்தல் தோல்விக்கு பிறகு. அந்த மாரி நடந்திருக்கும். காங்கிரஸ் கட்சியில நடந்துட்டு இருக்கு. தாவேக்கால எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கசியப்பட்ட செய்தியா இருக்கும். மேபி ஜானே கூட லீக் பண்ணியிருப்பார் செலக்டிவா. நான் வெளியில போறேன் அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் மரியாதை கம்மியாயிடுச்சுனா என்ன பண்ணுவாங்க எல்லாருமே. இப்ப அண்ணாமலை கூட என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன். ம். ம். நான் வந்து காரியகர்த்தான்னா, மோடிஜிக்காக தான் நான் இருக்கேன். எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அந்த ஒற்றை தலைமை அதற்காகவும் இந்த மண்ணுல வந்து பாரதம் வந்து விரிவடையணும் அப்படின்றதானா, எனக்குன்னு எதுவுமே கிடையாதுன்னா சொல்லிட்டு நான் வேலைய பார்க்க மாட்டேன். நான் பிரச்சாரத்துக்கு போமாட்டேன். நான் இத பண்ண மாட்டேன். நான் அத பண்ண மாட்டேன்லாம் சொல்லுவாரு.
இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு முக்கியத்துவம் குடுங்கன்னு அர்த்தம். அதனால நான் எப்படி ம். பார்க்கிறேன்னா, மேபி இது கசியப்பட்ட செய்தியாக இருக்கலான்றது என்னோட சந்தேகம். ஏன்னா, ஜானும், விஜயும் வந்து ரொம்ப டிராவல் பண்ணாங்க. ம். இப்ப இந்த நேரத்துல ஒரு வேளை பிரியிறாங்க அப்படின்னா, அத வெளிப்படையா சொல்லவும் மாட்டாங்க. ஜானுக்கு குடுக்க வேண்டிய முக்கியத்துவத்த வேணா விஜய் குறைக்கலாம். அத குறைக்கணும்னா, ஜான விட அதிகமா விஜய்க்கு அரசியல் தெரியணும். ம். அப்படி பார்க்கும்போது ஜான் வந்து சீனியர் விஜய்க்கு. இவ்ளோ பிரச்சனை இருக்குது. இப்ப நான் ஒரு வழக்கறிஞர். எனக்கும் இன்னொரு வழக்கறிஞர் ஃப்ரெண்டுக்கும் சண்டை. ஒண்ணா தான் எடுக்குறோம். இல்லப்பா நானே பார்த்துக்கிறேன்ப்பா இனிமேல்ட்டு அப்டின்னா, எனக்கு அவர விட அதிகமா செக்ஷன் தெரியணும். ஆர்குமென்ட் ம். தெரியணும். அப்பதான் நான் என்ன பண்ண முடியும், "எப்பா இனிமேல் உன் ஹெல்ப் எனக்கு வேணாம். நானே வாதாடிக்கிறேன்" அப்படின்னு நான் போய் தனியா ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இப்போ இத நீங்க விஜயோட பொருந்தி பார்த்தீங்கன்னா, ஜான விட விஜய்க்கு அதிகமா அரசியல் செய்தால் தான், இன்றைய சூழ்நிலையில் ஜானை வந்து நீங்க தள்ளிவிட முடியும். அதற்கு உண்டான ஒரு அந்த குவாலிஃபிகேஷனோ, அந்த அமைப்போ வந்து விஜய்க்கு இருக்கிற மாரி எனக்கு தெரியல. ஏன் இத வச்சு சொல்றேன்னா, 3வது ஆண்டு விழால கட்சிக்காக உயிர் நீத்தவர்களையோ, இல்ல கட்சியோட ஒரு ஒரு கூட்டத்துல இறந்தவங்களுக்கு, அது ம். ம். நினைவுக்கு எதுவுமே பண்ணாம, அ ஒவ்வொரு வாட்டியும் வந்து கொள்கை தலைவர், கொள்கை தலைவர்ன்னு அந்த 5 பேருக்கு வச்சு ஃபோட்டோக்கு பூ போடுறீங்க, எல்லாம் பண்றீங்க. ரைட்டு. ஏன் அவங்கலாம் இருந்தாங்கல்ல. அவங்கள பத்தி ஒரு 4 வார்த்தை. ஒரு 2 நிமிஷம் அமைதியா, மௌனமா. அப்ப உங்களுக்கு அது இல்ல. மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகல. ம். அப்ப அப்படி இருக்கும்போது என்ன? இல்ல ஒரு விஷயம் பேசும்போது, நீங்கலாம் வந்து சந்தோஷத்துல இருக்கீங்க. உங்களுக்கு வந்து 3வது வருஷம் ஸ்கூல்ல கால் வைக்குது. தாவேகா கட்சி. ஆனா எனக்கு வந்து நான் கனத்த எண்ணத்தோட இங்க இதயத்தோட உட்கார்க்கிறேன். 40 பேர இழந்த அந்த வலி வேதனையோட நான் இத எப்படி எடுத்துட்டு போறேன்? எனக்காக நீங்கலாம் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. எனக்காக நீங்கலாம் இப்படி வந்து தள்ளு முள்ளுல கஷ்டப்படுறீங்க. இத நினைக்கும்போது ம். எனக்கு சங்கடமா இருக்கு. ஒரு நல்ல தலைவரா இருந்தா இப்படி ஒரு பேச்சு வந்திருக்கும். நல்ல ம். அரசியல்வாதியா இருந்தா இப்படி ஒரு ஒரு தோரணை வெளிப்பட்டு இருக்கும். நெறைய பேர் சொல்லுவாங்க, இவரு வந்து தாவேகாக்கு ஆதரவா ஐடியா குடுக்குறாருன்னு. என்னதான் சொல்லி குடுத்தாலும் ஒலிம்பிக்ஸ்ல ஓடணும்ப்பா, குத்து சண்டையில குத்துறனாலும், பயிற்சி குடுக்கலாம். அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் தரமா இருந்தா தான் அவரு கோல்டு அடிப்பார், ஜெயிப்பார். ம். இவரு அந்த இடத்துக்குலாம் போல. அதனால நம்ம நல்ல நெறைய ஐடியாஸ் நெறைய குடுக்கலாம். அவரு செய்ய போறதுல கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அட்லீஸ்ட் அந்த கட்சியில இருக்க மற்றவர்கள் அத முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவாங்கல்ல, விஜய் அவர்கள். ம். அந்த அடிப்படையில பார்க்கும்போது, ஜானாரேகசாமி இன்னும் கொஞ்ச நாள் நீடிப்பார் என்பது தான் என்னோட புரிதல். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.